பீட்டர் கனமன், சரத் முத்தட்டுவேகம, தர்மசேகரா ஆகியோருடன் பதுளை மாநாட்டில். ஆயிரத்தி 1989 ஆண்டில் திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்களை வரவேற்று நடத்திய ஜனாதிபதி தேர்தல் ஆதரவு கூட்டம் 1977 ஆண்டில் பண்டத்தெருப்பு பகுதியில் தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு நடத்திய இயக்கம் காரணமாக சிறை சென்ற தோழர் K.A. சுப்பிரமணியம் அவர்கள் தனது 15 வருடங்களுக்கு மேற்பட்ட பகிஷ்கரிப்பு இயக்கத்தை முதலில் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம். அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஏது எப்படி தீர்வான வேண்டும் அதற்காக போராடும் சக்திகள் அத்தனையுடனும் ஒன்றுபட்டுத்தான் நாம் நிற்கிறோமே தவிர நாங்கள் சொந்த அபிலாஷைகளுக்காகவோ அல்லது உதவிகளுக்காகவோ நிகழவில்லை என்பதை சொல்லி அதேவேளை இங்கு ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீமா பண்டாரநாயக்கா அவர்களை அமைச்சர் சார்பிலும் மற்றும் இந்த நாட்டு யாழ்ப்பாண விவசாயிகள் அறிஞர்கள் சார்பிலும் அவரை நான் வரவேற்கிறேன். சகல முயற்சிகளை மேற்கொண்டு இந்த தேர்தலில் நாம் அவரை ஆதரித்து நிற்பது மூலம் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளில் ஓரளவாக தீர்வானதற்கு முடியும். அதே போன்று இந்த யாழ்ப்பாண விவசாயிகள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய மாற்றத்தை காணவும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. I was just going to tell you about our agricultural policy and what we were able to do for you, the farmers. If you know, you are benefited greatly. Now I would like to come to the main problem facing the north and east. That's a famous ethnic problem. இதுவரை என்னுடைய உலகிலே யாழ்ப்பாண விவசாயிகளுக்கு நான் செய்த சேவைகளை உங்களுக்கு நான் போனேன். என்னுடைய அரசாங்கம் நமக்கான வளர்ச்சி செய்த சேவைகளை நான் உங்களுக்கு பண்ணுகிறேன். You are all aware that the situation in the northeast regional province has risen mainly due to this ethnic problem. என்னுடைய வடக்கின் கிழக்கிலே இருக்கும் மிகப்பெரிய பாரம்பரிய பாலிய பிணைகளுக்கு காரணம் இந்த நாட்டிலே உங்களுக்கு உண்டாக்கியுள்ள இனப்பிரச்சனை என்பதை விவரம் மறக்க முடியாது. It got aggravated, as I told you before, due to the false promises given by its government in 1977 and by not implementing it. It got aggravated and the youth in this part of the country started revolting. 1977 ஆண்டிலே இந்த நாட்டிற்கு பதவிக்கு வந்த யுஎன்பி அரசாங்கம் கொடுத்த போலி வாக்குறுதிகளினால் இந்த நாட்டிலே இந்த பகுதியிலே தமிழ் பேசும் மக்களிடையே இருந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அதற்கு மாறாக அது பூராகாரமாக உருவெடுத்து இளைஞர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய ஏற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. And they finally produced a thing called தெற்கில் மாத்திரம் எதிர்ப்பு இருப்பது மாத்திரம் அல்ல, வடக்கிலும் கிழக்கிலும் வாழும் தமிழ் மக்களும் அந்த சமாதான ஒப்பந்தத்தை எதிர்க்கின்றார்கள். We have stated in our manifesto அதற்கு நடைபெறுகிறது என்பதற்கு சரியான அத்தாட்சி பிரேமதாசா தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் நாம் முன்பு கூறிய உண்மைதான் என்பது அதன் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். இப்பொழுதும் நாம் பேச்சுவார்த்தை ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை ஒரு பூச்சாண்டியாக அமையக்கூடும். பேச்சுவார்த்தை உண்மையாக இரு இனங்களும் சுதந்திரமாக எமது நாடு இறமையுடனும் சுதந்திரத்துடனும் வாழுவதற்கு ஏற்ற வழிவகைகளை வகுக்கவும்.
இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கும் நாட்டை பாதுகாப்பதற்கும் ஏற்ற வழி பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே எளியவையாவை தனி மாவட்டமாக அமைப்பதை கைவிடுவது, கிழக்கு மாகாணத்தில் சர்வஜன வாக்கெடுப்பை தற்காலிகமாக நிறுத்தி ஏன் முற்றாகவே நிறுத்த வேண்டும் என்று இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. இதன் மூலம்தான் இதன் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்துவது, பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய ஸ்தாபனங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தரும், பரஸ்பரம் விட்டுக் கொடுத்து பேசக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்தாகும். இதனை விடுத்து ஒருதலை பட்சமாக இந்தியாவின் விருப்பத்தின் பேரிலையோ அல்லது இலங்கையின் பிரேமதாசாவின் விருப்பத்தின் பேரிலையோ எடுக்கப்படக்கூடிய எந்த தீர்மானங்களும் முடிவுகளும் ஆயுதங்களும் இலங்கையில் அமைதியை நிலைநிறுத்த முடியாது. இதுவே பேச்சுவார்த்தை பற்றிய எமது முடிவா. இந்த பேச்சுவார்த்தை இலங்கை அரசு, இந்திய அரசு, ஏனைய விடுதலை இயக்கங்கள் மூன்றும் ஒன்று கலந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் வெற்றி காண்பது இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் முன்முயற்சி எடுக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று களத்தரப்பு வேலைகளை செய்வது நமது நாட்டுக்கும் நமது மக்களுக்கும் பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாகும் என்று நாம் கருதுகிறோம். இரண்டாவதாக, இந்தியாவை பற்றிய எமது நிலை நாம் உங்களுக்கு எடுத்து விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் சில வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆரம்ப காலம் தொட்டு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, அது பீட்டர் விக்ரமசிங்கா தலைமையில் இருந்த காலத்திலும் சரி, அல்லது பின்னர் கருத்து வேறுபாடுகள் பிளவுபட்டு நாம் எமது கட்சியை அமைத்துக் கொண்ட பிறகும் சரி, தொடர்ச்சியாக அந்நிய தலையீடு பற்றி எச்சரிக்கை செய்து வந்திருக்கிறோம். இதனை இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள், விடுதலை இயக்கங்கள் ஒரு தங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது. 1983 இனக்கலவரம் இந்தியாவின் தலையீட்டுக்கு வழிவகுத்தது. இலங்கை அரசும் அதை ஓரளவு ஆதரிக்கிறது போன்று ஆதரித்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை செய்து கொண்டதன் மூலம் இன்னும் இந்தியாவின் தலையீட்டுக்கு வழிவகுத்து கொடுத்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் பல வகையில் குழப்பமான ஒன்றாகும். சில விஷயங்கள் தமிழ் மக்களுடைய விடுதலையின் எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய சில அம்சங்கள் இருக்கும். அவற்றை நாம் ஆதரிக்கிறோம். பெரும்பான்மையான ஒப்பந்தத்தில் காணப்படும் பெரும்பான்மையான விஷயங்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, முழு நாட்டு மக்களுக்கும் ஆபத்து தருவது. அதை எதிர்க்க வேண்டும் அல்லது அதை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கொள்கையை நாம் வலியுறுத்தினோம். இப்பொழுதும் இதையே நாம் கூறுகிறோம். இந்தியாவின் தலையீட்டை நாங்கள் விரும்பவில்லை, எதிர்த்து வந்திருக்கிறோம். ஆனால் இலங்கை அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தால், அயல் நாடு என்னும் ஒரு காரணத்தால் சில விட்டுக் கொடுப்பை இலங்கை மக்கள் செய்ய வேண்டும். அந்த விட்டுக் கொடுப்பு ஒன்றுதான். அவர்களும் இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே முடிவு செய்தபடி அவர்களுக்கும் பேச்சுவார்த்தையில் இடம் கொடுத்து அவர்களுடைய உதவியை பெற்று இந்த
பேச்சுவார்த்தை முடிவுகளை அமலுக்கு கொண்டு வருவது முழு சக்திகளும் வெற்றி பெற வேண்டும் என்பது எமது கட்சியின் கொள்கையாகும். அவர் கலந்து கொண்ட இறுதி பொதுக்கூட்டமும் மக்கள் முன்னிலையிலுமான உரை இக்கூட்டமே என்பது குறிப்பிடத்தக்கது. தனது பேத்தியுடனும்